காந்தனுக்கு கட்டணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எங்க வீட்டுக்காரவங்களும் அவங்க தம்பியும் இத கெடுத்துறாம நீதான் பாத்துக்கணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இத ஒரு வழி ஆக்கிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. தஞ்சாவூரா சும்மாவே உட்கார்ந்துருக்க? இல்ல, இந்த மதுரை பொண்ணுக்கு அப்பா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுன்றாங்களே, இந்த குடும்பம் எப்படி நடக்குது? அந்த அம்மா பெரிய ஹெட் மிஸ்ட்ரஸா, நிறைய சம்பளம் வருதான் அம்மா சொன்னாங்க. இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இந்த குடும்பத்துக்கு டான்ஸ் எல்லாம் ஒத்து வராதுங்க. வாத்தியார் அம்மாவாச்சே ஒருவேளை டான்ஸ் தெரியும்னு நினைச்சு கேட்டேன். காந்தா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா. பொண்ணு குரல் குயில் மாதிரி இருக்கு. மடையா மடையா, பொண்ணு வாயை திறந்து ஒரு வரி கூட பாடல, அதுக்குள்ள குயில் மாதிரி எப்படி கண்டுபிடிச்சேன்? மட்டையா மட்டையா, அது ஊம குயில். கரெக்ட். குயில கொஞ்சம் சத்தம் போட சொல்லுங்க. அது ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க. ஆம்பளைங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுங்க. காந்த மட்டும் இங்கே இருக்கட்டும், நீங்க 2 பேரும் வெளியில போங்க. பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. அத பாட சொல்லி நானே கேட்டுக்கிறேன். அப்பனா தனியா இருக்கிற ஏதாவது என்ன குரல் கொடு. வெத்தலை பொட்டி, வெத்தலை பொட்டி. என்ன லெட்டர்? மதுரை பெண்ணின் கல்யாணத்தை நிறுத்த செல்லம்மாவின் திட்டம். என்ன திட்டம்? ஏம்மா, உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. அடாடாடாடா, அம்மா மதுரை மீனாட்சி கணக்காவே இருக்கா. எங்க ஒரு பாட்டு பாடு. இருங்க, போய் சுரி போட்டு கொண்டா. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ, குடுக்கறேனே. இந்த விதவை மறுமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு வாழ்க்கையில ஒரு வைராக்கியம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு எண்ணம். நல்ல எண்ணம் தான். ஒரு அழகான விதவையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். யாரு? இந்த ஆறு என்ன கையை பிடிச்சு இழுத்துட்டாரு. தஞ்சாவூர் இதே புத்தி. நீங்க வாங்க அப்படி. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இவங்க 2 பேரும் என்ன கையை பிடிச்சு இழுக்கிறாரு. இது நியாயமா? பார்க்க வந்த இடத்துல கர்மம் கர்மம். நீங்களுமா? அங்கமா ஒண்ணு இல்ல. அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? இதாம நடக்கும். என்ன நடந்துச்சு? முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. ஏனா அப்ப சித்தப்ப புள்ள எல்லாம் ஒருத்த மாத்தி ஒருத்த என்ன கையை பிடிச்சு இழுக்கிறாருங்க. ஒண்ணு பார்க்க வந்த மூஞ்சி முக கட்டிங்க பத்தியா? சரியான விவஸ்தை கட்டணும். போங்க வெளியே. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. இந்த தடவை நான் உனக்கு சொல்லித்தர வித்தையில அவன் விழறானா இல்லையா பாரு. அப்படி என்ன வித்தை? அதுக்கு மூடி திறக்கும் மோகனம்னு சொல்லுவாங்க. மூடி திறக்கும் மோகனமா? அப்படின்னா? அப்படின்னா மூடி மஸ்தா சாதாரண ஒரு மாங்காயே கூடையை போட்டு மூடி திறந்தா மந்திரம்னு ஒரு மயக்கம் வரும். அதே மாதிரி மண்டையின் மேனியையும் மூடி திறந்தா ஒரு மயக்கம் வரும். அந்த மோக முற்றுகையில முனிவன் கூட தவம் கலைஞ்சிடுவான். காந்த ஏமாத்திரம். அதை சீக்கிரம் கத்து கொடுங்க சின்னம்மா. சந்திரன்ல களங்கம் மாதிரி பெண்கள் முகத்துல இந்த முகப்பரு. இந்த முகப்பரு எதனால வருது தெரியுமா? உஷ்ணத்தினால வருதுன்னு டாக்டர்கள் சொல்லலாம். பட் இந்த உஷ்ணம் எதனால வருது தெரியுமா? மோகத்தினால வருது. மோகம்னா என்ன சார்? மோகம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆனந்த போதை. முகப்பரு வராம தடுக்கணும்னா அந்த நினைவை தள்ளணும். அது எப்படி சார் தள்ளுறது? மோகம் வரும்போதெல்லாம் உங்க வீட்டுல நடந்த ஒரு சோகத்தை பத்தி நினைச்சுக்கணும். சார், அப்படி ஒரு போதைய நீங்க அனுபவிச்சதுண்டா? ஓ, அனுபவிச்சிருக்கேனே. ஐ மீன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன மாஸ்டர்? ஒண்ணுமில்ல, இது அடிக்கடி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. என் பெல்ட் கொடுக்குறேன், போட்டுக்கோ. மாஸ்டர், இத உங்க கையாலேயே போட்டு விடுங்க. நோ நோ நோ, நான் ஏகபத்தினி வருவேன். இன்னொரு பொண்ணை தொட மாட்டேன். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போகுது. அதுக்காகத்தான் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். பாய். என்ன பண்ணிட்டு இருக்க? தஞ்சாவூருக்கு போறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கோயம்புத்தூர் பொண்ணையும் மதுரை பொண்ணையும் தள்ளி வச்சுட்டு தஞ்சாவூர் பொண்ணுகிட்டே கொண்டாந்து நிறுத்திட்டேன். எப்படி சாமர்த்தியம்? நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. சரி சரி, நேரமாச்சு, புறப்படலாம். நேரமாச்சு எங்களுக்கு தெரியும், நாங்க புறப்பட்டுக்கிறோம். நீ எங்க கூட வரல, அது தெரியுமா உனக்கு? என்னையா வேண்டாங்கிறீங்க? அதான் தஞ்சாவூர்காரன் சாமர்த்தியம். உன்னை பத்தி எனக்கு தெரியாத? நீ தஞ்சாவூர், நானும் தஞ்சாவூர். இது நடக்க வேண்டிய கல்யாணம், கெடுக்க வேண்டியது இல்ல. அதனால நீ இங்கே இரு. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பொண்ணை முடிக்க பாக்குறீங்களா? ஆண்டவனா பார்த்து இதை நிறுத்துவான். நீ இப்ப சொன்னது என் காதுல வேலை. நல்லா தஞ்சாவூர் எரும மாடு கழனி குடிக்கிற மாதிரி இருக்கு.
நீங்க 2 பேரும் தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஒரு தில்லுமுள்ளு நடக்க கூடாதுங்க. ஆமா, நீங்க ஒண்ணு வந்த இடத்துல பேசி லவ் பண்ணிக்கிட்டு வயசாவல என்னடா தஞ்சாவூரா? என்னங்க இந்த கிண்டல் கிண்டலாம் வச்சு நான் மீசை எகிறிடும். ச்சே, அறிவு கிட்ட தரமா மச மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் பொண்ணை கூட்டிட்டு வா. ஏழு கல்யாணத்தை நிச்சயப்படுத்துவோம். அவசரப்பட்டா எப்படி? இப்பதானே கொண்டாடி உள்ள போயிருக்கிற, கொஞ்சம் நேரம் வேண்டாம். பிரசவமே இனிமேல் தானா? நல்ல தமாஷ், நல்ல தமாஷ், தமாஷ், நல்ல தமாஷ். நான் தமாஷா பேசுறேன். உனக்கு என்ன சிரிப்புடி? உனக்கு என்ன சிரிப்பு? அதுதான் பொண்ணு. எப்படி பொண்ணு? என்ன மதுரகாரி பொண்ணை பிடிச்சிருக்கா? அவங்களா கல்யாணம் செய்துக்க போறாங்க. நல்ல தமாஷ், நல்ல தமாஷ். வலிக்குது, வலிக்குது. என்னங்க கூப்பிட்டீங்களா? வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னேன். வரதா வரதான்னு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். மீச, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் சம்சாரத்துக்கு ஒரு சைடு அவுட்டா? அதுக்கு காது நல்லா கேக்குங்க. அது காது செவிடு இல்ல. ஏய், ஏய், உனக்கு காது செவிடாங்கிறாரு. ஆஹா, எதுக்கு அவரு டவரா கேக்குறாரு? காபி ஆத்துறதுக்கு. இதெல்லாம் எங்க தலை விதி. எல்லாம் இந்த அட, அம்மாவுக்கு காது கொஞ்சம் கேட்காதுன்னா பொண்ணுக்கு என்ன வந்தது? பொண்ணுக்கு காது நல்லா கேட்கும். ஏம்மா பொண்ணு, உன் பேர் என்ன? என் பேரு பிரேமா. என்ன பேரை நான் கேட்டா என் பையன் கிட்ட சொல்றேன்? சாரி, நான் கவனிக்கல. இப்போ உங்ககிட்டே சொல்றேன். என் பேரு பிரேமா. காது கேட்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப திருப்தி தானே? அது காது விஷயத்துல திருப்தியா? கண்ணுல ஏதோ கோளாறு மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மீச, குடும்பத்துல எல்லாருக்குமா சேர்த்து மொத்தமா ஹோல்சேல்ல ஒரே கண்ணாடியா? என்னங்கடா கோல்மால் குடும்பமா இருக்குது? திருக்கொட்ட கொன்னுடுவேன் உன்னை. சும்மா இருக்க கோயம்புத்தூர். இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் தான் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ஏய் காந்தா, பொண்ணு உனக்கு பிடிக்குதாடா? ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இவன் கண்ணுக்கு ஒரு பூர கண்ணாடியை மாட்டி விடணும். மாமியாருக்கு பேசி முடிக்கிறதுக்குள்ள தொண்டை தண்ணி ஒத்திடும். பொண்ணு விட்டு தண்ணி கேட்கணும்னா மூக்கு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு தான் கேட்கணும். இல்லன்னா மண்ணெண்ணெய் குழம்பு கொடுத்துரும். அது எப்படி மண்ணெண்ணெய் கொண்டு வந்து கொடுக்கும்? இந்த வாசனை தெரியாம போயிடுமா? பொண்ணுக்கு மூக்குல ஒரு ட்ரபிளும் கிடையாது. மாப்பிள்ளையே பொண்ணு பிடிக்குது. இவன் என்ன சொல்லி போட்டான்னா, முதல்ல தஞ்சாவூருக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்தா அதுவும் பிடிக்கல. அது சொல்லுங்க. அந்த மாம்பழத்துல ஒண்ணு நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். தஞ்சாவூர் காரனுக்கு என்ன அல்ப புத்தி? வந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா? கோயம்புத்தூர்காரன் புத்தி உங்களுக்கு தெரியாது. வந்த உடனே என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? மாம்பழத்தை தேடி வச்சிருக்காரு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், வந்த இடத்துல நான் அப்படி எல்லாம் திருடுவீங்களா? மதுரகாரி நீ ஏதாவது எடுத்தியா? நல்லா கேட்டீங்களே, எங்களுக்கெல்லாம் அந்த புத்தி கிடையாது. காந்தா, கண்ணை பார்த்த உடனே பொண்ணை பிடிச்சு போச்சு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு கணக்காவே இருக்கு. அட கண்ணை விடு, கலரை பாரு, கோயம்புத்தூர் கொடி எலுமிச்ச மழை மாதிரியா இருக்கு. வந்த இடத்துல இந்த தகராறு விடாது. இங்க மதுரை கோயம்புத்தூர். அந்த கலைய பாத்தீங்களா? அசல் தஞ்சாவூர் கலை. வீட்டுக்குள்ள வந்து ஊரை தேடாதீங்க, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு எல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்குது. பொண்ணு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிருச்சுன்னா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். நீ சொல்லுமா தீபா? அழகா சொல்லுமா? எனக்கு இவரை பிடிக்கல. என்னமா சொல்ற? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. பந்தியில வந்து உட்கார்ந்து பசிக்கலன்னு எழுந்து வந்த மாதிரி பார்க்க வர சொல்லிட்டு பிடிக்கலன்னு எழுந்து வந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன். நினைக்கிறாளே, இவ பேச்சு கேட்டுத்தானே இப்படி செய்திருக்கணும். இவதான் உன்னை தூண்டி விட்டு இருக்கணும். இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடக்காது. இப்ப இவளை கழுத்து பிடிச்சு வெளியேற்ற. அப்பா, அம்மா சொல்லி நான் எதுவும் சொல்லல. நானாத்தான் சொன்னேன். இது நீயா சொன்னியா? ஏன் அப்படி? எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுப்பா. அவர் என்ன மட்டும் காதலிக்கலப்பா, இன்னும் எத்தனையோ பெண்களை காதலிக்கிறாரு. பல பெண்கள் கிட்ட தவறான தொடர்பு உண்டு. குடிப்பழக்கம், சூதாட்டம், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். வேற மாப்பிள்ள பார்த்து தீபா என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. இப்பதான் இவங்க பிரச்சனையே எனக்கு புரியுது. இப்ப தீபாவுக்கும் காந்தனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா தீபா அவருடைய அப்பாவும் அம்மாவும் மனசு மாதிரி ஒன்னா சேரணும். யாராவது எதனா யோசனை சொல்லுங்க. முந்திரி கொட்டை கோயம்புத்தூர் கிட்ட ஐடியா கேட்டா கொட்டும். பேசாத 2 பேரையும் பேச வைக்கணும்னா எங்க ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு குடுகுடுப்புக்காரன் இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்த விஷயத்த சொன்னா குடுகுடுன்னுவான்.
உடனே 2 பேரும் கூடிடுவாங்க. அவனை கூட்டிட்டு குடுகுடுன்னு வேண்டியதுதானே. அதுல ஒரு வில்லங்க இருக்க. என்ன? அவன் செத்து 10 வருஷமாச்சே. பேசாம என்ன கொண்டு போய் அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்த்துருங்க. நான் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துறேன். போதுமே. இப்போ 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. நீ போய் சேர்ந்தேன்னா தனித்தனி வீட்டுக்கே போயிடுவாங்க. எனக்கு ஒரு யோசனை. என்ன இப்படி பண்ணலாமா? என்ன? 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவோம். நான் ஐடியா சொல்றேன். 2 பேரும் கரண்டியால சாப்பிடுறவங்களா இருக்கிறதுனால தானே கையை நம்ப மாட்டேங்கிறாங்க. பேசாம கரண்டியை பிடிங்கிட்டா எல்லாரும் விளங்குறதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. நீ குழப்பறதுக்குன்னே உதாரணம் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, தீபாவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா வேலைக்காரங்க உதவியே இல்லாம சில நாள் தங்க வைக்கணும். அதுக்கு வழி காந்தன் தீபாவை கடத்திக்கிட்டு வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடணும். மறைச்சு வச்சுட்டு தீபாவளுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கும் லெட்டர் போடணும். எப்படி லெட்டர்? நீங்கள் உங்களுடைய மகளை உயிரோடு பார்க்க வேண்டும் என்றால் ரூபாய் 50,000 பாம்பன் காட்டில் இருக்கும் பாழடைந்த பகதூர் பங்களாவிற்கு வர வேண்டும். நாங்கள் வரும் வரை அங்கே காத்திருக்க வேண்டும். இது விவரம் உங்களை தவிர வேறு யாருக்காவது தெரிந்தால் உங்கள் மகள் பிணம். இப்படிக்கு வழிப்பறை கொள்ளை தலைவன் வஜ்ரவேலு. முந்திரிக்கொட்டை, இந்த வழிப்பறி கொள்ளக்காரன் வஜ்ரவேலு அவனை உனக்கு தெரியுமா? நான் தான் வஜ்ரவேலு. என்ன இதெல்லாம் வெறும் நாடகம் தானே. இந்த கொள்ள கூட்டத்துல ஒருத்தியா நம்ம செல்லம்மா தான் நடிக்க போறேன். நடிப்பா என்கிட்ட விடுங்க, நான் அதை மாத்தி கட்டிடுறேன். முந்திரிக்கொட்டை, அதுல கள்ள பார்த்து வேஷம் வருமே, அதை எனக்கு கூட நான் நல்லா நடிப்பேன். ஐயோ அல்பமே. இந்த நாடகத்துல உங்களுக்கு ராஜபாட்டு வேஷமே நான் தரேன். அந்த பகதூர் பங்களாவில தங்குதர தன் பொண்டாட்டியோட தனியா வந்து தங்க போறார். அப்ப நீங்க தான் கணக்காவை எங்கேஜ் பண்ணணும். கணக்காவை எங்கேஜ் பண்ணி தூள் கலப்பறம்பா. இப்பவே போற கணக்காக. ஐயோ என்னங்க இப்ப போற? நில்லுங்க. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறீங்களே, நீங்க திரும்பி வருவீங்களா? என் தலைவிதி திரும்பி வந்து தொலைக்கணும். டோன்ட் வரி மதுரக்காரி, இங்க ராஜபாட்டு போடுறதுக்கு யாருக்கும் யோக்கியதையே கிடையாது. என்கிட்ட கொடுத்தானுங்க, அதை நான் நிறைவேற்றி வைக்க போறேன். ஆமா, இந்த நாடகத்துல நீங்க என்ன வேஷம்? ஒப்புன் வேஷமா? அதோட கஷ்டமான வேஷம் காவல் சேவகன். பொருத்தமான வேஷம் தான். அப்படி என்னத்த காவல் காக்க போறீங்க? அங்க பாரு சார். அந்த பெரிய ஜோடி ஒன்னா சேர்ந்த பிறகுதான் இந்த சின்ன ஜோடி ஒன்னா சேர முடியும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ஆனா தொடக்கூடாது. 6 அடி விலகி நிக்கணும். 6 அடி. 6 அடியா? அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. நீ முக்கியமான விஷயம் பேச போறியா? காலம் போற போக்க பச்சாடா. வர வர யாருதான் முக்கியமான விஷயம் பேசுறதுன்னு இல்லாம ஆயிடுச்சு. சரி சொல்லு. நமக்கு டைபிஸ்ட் தேவையான விளம்பரம் கொடுத்தோம்ல. ஆமா. ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? என்ன சார் ஆம்பளை தானே சார் நமக்கு தேவை? அட கூட பொம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்னடா வயசு இருக்கும்? 20, 25 இருக்குங்க. 25க்குள்ள தானே. போய் சீக்கிரம் வர சொல்றேன். வணக்கம். உட்காரு. வந்து என் பேர் அம்பலம். நான் தான் இங்க மேனேஜர். நான் சொன்னா இந்த வீட்டுல வேலை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நான் எதையுமே பிளைனா சொல்லிடுற வழக்கம் இது. நான் உங்ககிட்ட உங்களை எதுக்காக இங்க வேலைக்கு வைக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. யார் நீங்க? இங்க வீடு போடுற வேலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதாங்க வந்தேன். வீடு கூட்டுற வேலை வர வர யாருதான் சேர்ல உட்காருதுன்னு இல்லாம ஆயிடுச்சுங்க. அந்த பொண்ணு வந்திருக்கு. அப்படியா? இந்த அம்மா வீடு கூட்டுற வேலைக்காக வந்திருக்காங்க. இவங்களை அழைச்சிட்டு போய் நீங்க கவனிச்சுக்க. அந்த பொண்ணு அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆண்டானே, நீயா? ஆண்டானே, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கான்னு உன்னை நான் எவ்வளவு நாள் கெஞ்சி கேட்டிருக்கேன். உனக்கு இன்னைக்குதான் மனசு வந்துதான். ஆண்டாளா? சே, நான் ஒண்ணு ஆண்டாள் இல்ல, அவங்க சின்னம்மா பொண்ணு பானு. பானு? பார்த்தா ஆண்டாள் மாதிரியே இருக்கிய. ஆமாங்க, எங்க அம்மாவும் ஆண்டாளோட அம்மாவும் ரெட்டை குழந்தைங்க. அதனாலதான் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். ஆண்டாளுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது. ஊர்ல யாராருக்கு தங்கச்சி இருக்காங்கிறது உங்களுக்கு எதுக்குங்க தெரியணும்? தெரிய வேண்டாம், நல்லதல்லதான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. நிஜமாவா? ஆமாங்க. எனக்கு இங்க வேலை கிடைக்குமா? கிடைக்கும். உனக்கு கிடைக்கும். என்ன உனக்கு இந்த டைப்ரைட்டிங் தெரியல? டைப்ரைட்டிங்க அப்படின்னா? அப்படின்னாவா? இங்கிலீஷ் தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். தெரியாதுங்க. தெரியாதா? என்னதான் தெரியும்?
உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. வேலை கிடைக்கும். நான் முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்துறேன். அவர் இப்ப வருவாரு. ஐயோ, அவர் வந்து ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்டாருன்னா? அவர் வழக்கமா 2 கேள்விதான் கேட்பாரு. அந்த 2 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா போறோம், அவர் திருப்தி ஆயிடுவாரு. என்ன கேள்வி கேட்பாரு? இந்த பங்களா வாசல்ல எத்தனை படி இருக்குதுன்னு கேட்பாரு. முதல்ல கரெக்டா 1 படின்னு சொல்லிடணும். 3 படின்னு சொல்லி அப்புறம் மாத்தி சொன்னா அவருக்கு பிடிக்காது. 1 படி. சரி, அடுத்த கேள்வி. வாசல் ரூம் ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்குதுன்னு கேட்பாரு. நான் இப்பவே போய் கம்பி எண்ணிட்டு வந்துட்டேன். வந்து விரோதமா கம்பி எண்ணுவானு, அதெல்லாம் டைம் வரப்ப நிதானமா கம்பி எண்ணிக்கலாம். அந்த ஜன்னல்ல கம்பியே கிடையாது. ஜன்னல்ல கம்பியே கிடையாதா? அப்ப நான் ஏன் வாசல் வழியா வந்தேன்? ஜன்னல் வழியாவே வந்திருக்கலாமே. ஆமா, இது என்ன சம்பந்தம் இல்லாத கேள்வியா இருக்கு? சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறதுக்கு பேர் தான் இன்டர்வியூ. இந்த 2 கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீ எதுலயுமே கவனமா இருப்பேன்ற நம்பிக்கை அவருக்கு வந்துடும். வேலையை கொடுத்துருவாரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. வேலை கிடைக்கும். மிஸ்டர் அம்பலம், அதெல்லாம் நாங்க ஒண்ணு இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டோம் சார். வந்து இவங்க தான் டைபிஸ்ட் வேலைக்கு வந்திருக்காங்க. வழக்கமா நாம கேட்கிற கேள்வியை கேட்போம், பதில் சொன்னா சரி, இல்ல அவ்வளவுதான். இல்ல, வழக்கமான கேள்வியை நான் கேட்கறதா இல்ல, புதுசாவே கேட்கறதா இருக்கேன். ஐயா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நான் தான் தெரியாம காலை மிதிச்சிட்டேன். வெரி சாரி, தெரியாம காலை மிதிச்சிட்டேன். பேசாம உன் பேர் என்னம்மா? 1 படி. எது? இல்லைங்க, ஜன்னலுக்கு கம்பியே இல்லைங்க. உன் பேரத்தம்மா கேட்டேன். என் பேரு பானு. ஐயா, கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க சார். வேலைக்கு வச்சிடலாம் போல் இருக்குது. வெரி குட். உனக்கு இங்க வேலை கிடையாது சார். வந்து இது வந்து என் உறவுக்கார பொண்ணு சார். எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுத்துடலான்னு நான் தான். இதையே முதல்லயே ஒழுங்கா என்கிட்ட சொல்லல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் சார், முதல்லயே ஒழுங்கா இருந்துடலான்னு. முடியலையே. ஏதாவது நல்லா அடிபட்டாதான் கொஞ்சம் ஒழுங்கு வருது. இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து வரவழைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் கேட்டேன். நம்மளாம் உறவுக்கார பொண்ணுங்கிறதுக்காக விரட்டிடாத, தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். தட்டி கொடுத்து வேலை வாங்க சொல்லியிருக்காரு. என்ன அவனுக்கு ரொம்ப எழுதிக்கம்மா. எழுதிட்டேன் சார். எழுதியாச்சு. அம்பலம் எங்க அவன்? அவசரமான நேரத்துல மட்டும் இருக்க மாட்டான். சேச்சே, என்ன இது? நீங்க கொடுத்த லெட்டர் சார். என் தலை எழுத்து கிழிச்சு போட்டுட்டு வேற எழுதுமா. My dear Rangadurai, this is to remind you of the amount of 25,000 rupees due from you. An early payment will be much appreciated. Thanking you. Yours sincerely. Type செய்துவைமா. எழுதிட்டியா? கரெக்டா எழுதிட்டேன் பாரு. இங்க நீ இருந்து கட்டு. ஐயா, வெச்சு பாரு. அவன் பாத்து போறானே. மானோ. சார், ஏமா அட்ரஸ் நான் கொடுக்கவே இல்லை, நீங்க கேட்கவே இல்லையே. நான் மத்தவங்க அட்ரஸ் எல்லாம் விசாரிக்கிறது இல்ல சார். சரி, இப்ப எழுதிக்க. சொல்லுங்க சார். எழுதிக்கியா? எது? எழுதிக்கிறேன் சார். எழுதிக்கம்மா. வெங்கடேஸ்வரா அண்ட் சன், அடையார். குடு பாக்கலாம். குடும்ப பாக்கலாம் சார். நான் டைப் படிச்சு கொண்டாடுறேன் சார். இல்லம்மா, ஏதாவது மாத்த வேண்டியிருந்தா மாத்தலாமே, அதுக்காகத்தான் கேட்கிறேன். இப்ப என்னையா பண்றது? என்னையா கேட்டேன்? இல்ல சார், இது பண்றேன். இந்தாங்க சார். வெரி குட். கரெக்டா எழுதிருக்கியே. சார், நீங்க பேசுறேன். ஆமா சார், தொண்டை ரொம்ப கட்டி இருக்கு சார். சரி சரி, இத டைப் பண்ணி வச்சுட்டு டாக்டரை போய் பாரு. அறிவு இருக்கையா அவனுக்கு? நடுவில் ஏன் என் குரல் கொடுத்த? சாரி, கொஞ்சம் அவசரப்பட்ட, மன்னிச்சுக்க. இப்ப அவர் என் குரலை பத்தி என்ன நினைச்சிட்டு போயிருப்பார்? எல்லாரும் என் குரல் குயில் கூவுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் ஆம கத்துற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு போயிருப்பார். ஆமா, கத்தி நீ பாத்துக்கியா? அதான் நீ கத்துனியே. பானு, உனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மேஜிக் அடியிலேயே உட்கார்ந்து அந்த லெட்டரை எழுதி கொடுத்தேன். கொஞ்சம் நன்றி சொல்லக்கூடாதா? இன்னும் அவர் எவ்வளவு லெட்டர் கொடுப்பாரோ, நான் எவ்வளவு தூரம் இந்த மேஜிக் போகணுமோ. இஷ்டம் இல்லைன்னா என்ன வேலையை விட்டு அனுப்பிடு. பாத்தியா பானு, என் மனசை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னை பார்த்ததுல இருந்து என் உயிரை உன் மேல நினைச்சிட்டேன். இனிமே நீ இல்லாட்டி நான் இல்ல. ஏங்க, வீட்டுல கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இப்படி எல்லாம் நினைக்கிறியே, இது தப்புல்ல? கட்டின பொண்டாட்டி தரித்திரம் ஆண்டாளு, நான் அவளை விவாகரத்து பண்ணிடுறேன். பாவி, உன் பொண்டாட்டி விவாகரத்து பண்றீங்க? என் பொண்டாட்டி நான் விவாகரத்து பண்ணாம ஊராமட்டா பொண்டாட்டி விவாகரத்து பண்ண முடியுமா? பானு, காஃபி. பானு, கொன்னுடுவேன். பானு, 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 அட சுத்து காதுல இருக்குது. பானு, பானு. ஆல் இந்தியா ரேடியோ, திருச்சி வானொலி நிலையம், கிராமிய நிகழ்ச்சி. வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன
கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் ஜாலியா புறப்பட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சாயங்கால வேளையில சம்சாரத்தை கூட்டிட்டு வர்றதுதானே நியாயம். ஆல் இந்தியா ரேடியோ, மதராஸ் வானொலி நிலையம், விலைவாசிகள்: குடமிளகாய் கிலோ ₹1.25, பச்சரிசி மூட்டை 86 ரூபாய், கோழி முட்டை 2 60 பைசா, மணல் லாரி 45 ரூபாய், பூசணிக்காய் 1 2 ரூபாய். இதுவரை விலைவாசி பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நிமிடங்களுக்கு வாத்திய இசை. வேண்டாத விருந்தாளிகள் அல்லது போதாத காலம் நாடகம். இதில் பங்கு பெறுவோர் திருவாளர் ராகுகாலம், ஷோ திருமதி அபசகுனம், மனோரமா. என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. குழந்தை அழுகிறத அஜீரணமாக இருக்கும். அமிர்தாஞ்சன் கிரைப் மிக்சர் கூட. ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் இடையே நீண்ட இடைவெளி இருக்கு. நிரோத் உபயோகியுங்கள். நிரோத். வானிலை அறிவிப்பு: இன்னும் 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான அறிகுறி ஏதும் இல்லை. ஆகையால் நிச்சயமாக மழை பெய்யாது. தங்குவதற்கு அருமையான இடம், வசதியான இடம், ஹோட்டல் லவ் லேண்ட். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள். ஹோட்டல் லவ் லேண்ட். அந்த பையன் பாட்டுக்கு வந்தானா? வந்தாரு மாமா. என்ன நடந்தது? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, அவர் இப்ப வந்துருவாரு. நான் போய் முதல்ல இந்த கண்டாவியெல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன். என்னடா இது? இவன் இன்னைக்கு திடீர்னு வெக்கமா இருக்குன்னு சொல்றானே. ஏதோ நடந்திருக்குது. நம்ம பயலாச்சு. ஏண்டா இவ்வளவு லேட்டு? எங்கடா ஊரை சுத்தி விட்டு வர்ற? இது ஆபீஸ் முடிஞ்சு அம்மன் கோயில் போயிட்டு வரேன். அம்மன் கோயிலுக்கா? எப்படிடா அம்மன் தரிசனம் நல்லா கிடைச்சுதா? அற்புதமான தரிசனம். அடாடாடா, அற்புதமான தரிசனம். அம்மன் கோவில் கதவு மூடுற வரைக்கும் நான் இருந்து விட்டு தானடா வந்தேன். நான் கதவை திறக்க சொல்லி பார்த்துட்டு வந்தேன். இது அறிவு கிட்ட தரமான கேள்வி. பெத்த அப்பங்கிட்ட ஒரு பிள்ளை பேசுற பேச்சாடாகுது. பெத்த அப்ப மாதிரி கேள்வி கேட்டா சரி, அதை விட்டு நியூஸ் பேப்பர் மாதிரி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் கிடைக்கும். சரி, எங்க அந்த தரிசனம்? அத்தா, வந்துட்டீங்களா? பாத்தியாப்பா, தரிசனம் உடனே கரெக்டா வந்து நிக்கிற. சரிடா, நான் போறேன். எங்க? புருஷன் பொஞ்சாதி பேசிக்கும் போது நான் குறுக்க நிக்கிறது அசிங்கம்டா, அசிங்கம். அப்பா, இத்தனை வயசானதுக்கு இது ஒன்னாவது புரிஞ்சுத. விளையாட்டு புள்ள. ஏய், எங்க அப்பா என்ன விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு போறானே, உன்னோட விளையாடுவேன்னு நினைக்காத. அவன் சின்ன வயசுல விளையாடினா, நான் பிள்ளையா பிறந்தேன். அதனாலதான் என்ன விளையாட்டு பிள்ளைன்றான். நீங்க விளையாட்டா பேசுறீங்களே தவிர என் அழக கண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தான், தொடாத. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. ஆமா, நிலவை பார்த்து வானம் சொல்லிச்சு என்ன தொடாதேன்னு. அதனாலதான் அமாவாசையே வந்தது. உன் மூஞ்சிக்கு பாட்டு வேற. அத்தா, நமக்கு குழந்தை பிறந்து அது அழுதா அதுக்கு அமிர்தாஞ்சன் கிரைப் மிக்சர் கொடுப்போமா? வேண்டாம், மூட்டை பூச்சி மருந்து கொடுப்போம். உனக்கு எனக்கு இந்த ஜென்மத்துல உறவு கிடையாது. குழந்தை. ஏன் இப்படி என் மேல எரிஞ்சு விழுறீங்க? என்ன மாதிரியா இன்னொரு பொண்ணு நல்லா அழகா நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தா அவளை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? எங்க சின்னம்மா பொண்ணு வானவ நீங்க பார்த்ததே இல்லையே. அவ என்ன மாதிரியே தான் இருப்பா. கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவா. அவளுக்கு எவ்வளவு ஆம்பளைங்க சிநேகிதம் தெரியுமா? அவளுக்கு நிறைய ஆம்பளைங்க சிநேகிதமா? ஆமா, அவ அழக கண்டு எல்லாரும் மயங்கி தப்புன்னு கீழே விழுகிறாங்களாம். ஆமா, ஆனா அவளுக்கு ஒரே ஒருத்தர் மேலதான் லம்பம். பண்ணிக்குவாளாம். யாரு பானு சொன்னாள் அவங்கிட்ட?
அதை மட்டும் அவன் சொல்லல. ஆனா உடனே ஒரு ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கான். அந்த ஆள் மேல பானுக்கு எப்படி காதல் வந்துச்சு அவ சொன்னாளா? சொன்னாலே என்ன சொன்னா? கிட்ட வந்தாதான் சொல்லுவேன். சரி சொல்லு. ஏன் தெரியுமா பானுவுக்கு அவர் மேல காதல் வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தாதான் சொல்லுவேன். ஏன் காதல் வந்துச்சா? அவன் அவ்வளவு அழகா இருக்கானாமா? இல்ல, அந்த ஆள எந்த பொம்பளையுமே காதலிக்க மாட்டாளாம். அதனால ஐயோ பாவம் அப்படின்னுட்டு இவன் காதலிக்கிறாளாம். யாரு? பானுவா சொன்னா? ஆமா. எப்ப சொன்னா? என் கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டேன். கையெடு. அத்தா, என்ன இதெல்லாம்? உருவத்துலதான் பட்டிக்காடுன்னு பார்த்தா திங்கிறதுல கூட அனாகரிகம். எதுதான் திங்கிறதுன்னு கிடையாது. மாங்காய், சர்க்கரை, சாம்பல், அரிசி, மொரம். அத்தா நானு குளிக்காம இருக்கேன். உங்க வாயில சக்கரை போட்டுக்குங்களேன். நீ குளிக்கலன்னா என் வாயில என்னத்துக்கு சக்கரை? உன் உடம்புல சோப்பை போடு. ஐயோ அதுலதான் இங்க அப்பா போறீங்க. கர்ப்பமா? அடையல் மருமகளே, எனக்கு பேரம் பிறக்க போறானா? பேர எப்படி சொல்லுவே? அப்பா, ஆட்டாள் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. இவன் நடத்த கெட்டவன். அவன் இல்லடா நடத்த கெட்டவன். கட்டுன பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொருத்தோட ஊர் சுத்தினியே, நீதாண்டா நடத்த கெட்டவன். என்ன நடத்த கெட்டவன் சொல்ல? நான் இவ்வளவு மாதிரி கர்ப்பமா இருக்கேன். அவன் பேர்ல அனாவசியமா பழைய சுமத்தின உன் பல்ல உடைச்சிருவேன். உண்மையை தான்பா சொல்றேன். ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா. ஏய் மடப்பைய பித்தம் அவனே, என்ன தப்புன்னு விவரமா சொல்லுடா. அறிவு கட்ட வழுக்க வேண்டாம். இது விவரமா சொல்ல முடியாத விவரம். கொஞ்சம் இருடா, நான் விவரமா சொல்றேன். ஐயோ அத்தா, என்ன ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு ஒரு துரோகமும் செய்யலையே. அரஞ்சனா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறது. அம்பலம், இவளை உனக்கு தெரியுமாடா? பானு, இவளை நீ காதலிச்சியா? ஆமா. இவ இப்ப கர்ப்பமாயிட்டான்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும். அறிவு கட்டவளை, இப்ப பாருடா, இந்த பொம்மையா நீ காதலிச்ச? வந்து ஆண்டாளு இத்தையெல்லாம் மாட்டிக்கிட்டு கொண்டு பானுவா வந்தா? நிஜமா? ஆண்டாளுதான் பானுவா? ஆண்டாளு. ஆமாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் முதல்லயே உங்க இஷ்டப்படி நடந்திருந்தா உங்க மனசு மாறி இருக்காது இல்லையா? தப்பு என் மேலதான். இல்ல ஆண்டாளு, தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சுக்க ஆண்டாளு. மடப்பை பெத்தம் அவளே, நான் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டேடா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப போயிட்டு வரீங்களா? ஆண்டாளு, ஆண்டாளு.